உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார், இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்லுங்கள். நம் காலகட்டத்தின் ஒதுக்கி தள்ள முடியாத செல்வாக்குமிக்க அரசியல் ஆளுமைகளில் ஒருவர் ஜெயலலிதா. நிரம்ப தவறுகளை செய்தார், ஓரளவு நன்மைகளையும் செய்தார். பட் மறுக்க முடியாத, ஒதுக்கி தள்ள முடியாத செல்வாக்குமிக்க ஒரு ஆளுமை. வரலாறு அவரை துல்லியமாக எடை போடும். அவர் மறைந்து 8 ஆண்டுகளாக, இந்த வரும் டிசம்பர் வந்துன்னா 8 ஆண்டுகளாக போயின. அவரளவு செல்வாக்கு செலுத்திய ஒரு அரசியல் தலைவர் என்பது தமிழ்நாடு அரசியலில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவு அவர் செல்வாக்கு செலுத்தினார். ஏராளமான வழக்குகளை பத்திரிகையாளர்கள் மீதும் எதிர்க்கட்சிகள் மீதும் போட்டார். தன்னை எதிர்ப்பவர்கள் மீதெல்லாம் வழக்குகளை போட்டார். ஆனால் சாமானிய மக்களால் நேசிக்கப்பட்டார். திரும்ப திரும்ப அவர் வெற்றி பெற்றார். கூட்டணிகள் இல்லாமல் கூட அவரால் வெற்றி பெற முடிந்தது. வழக்குகளில் சிக்கினார். பதவியில் இருக்கும்போதே, முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போதே ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போன முதல் முதலமைச்சர் என்ற பெயரையும் வரலாற்று சிறப்பையும் பெற்றார். இதெல்லாம் அவருடைய 2 பக்கங்கள். பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அம்மா உணவகம் போன்றவற்றை கொண்டு வந்தார். தொட்டில் குழந்தை திட்டம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்தார். அவர் தமிழ்நாட்டில் அவருடைய காலத்தில் மத கலவரங்கள் பெரிய அளவில் இல்லாமல் தான் அவர் பார்த்து கொண்டார். மற்றபடி எப்படி சொல்வது, அதாவது ஒரு செல்வாக்குமிக்க முதலமைச்சர் என்பதை தாண்டி நம்ம பெரிய அளவில் புகழ்வதற்கோ அல்லது இகழ்வதற்கோ, நான் உயிரோடு இருந்தார்னா இன்று அவருக்கு 76வது பிறந்த நாள், அதை தாண்டி பெரிய அளவில் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கான வெற்றிகளை பெற்றார். அந்த வெற்றிக்கான முக்கிய காரணங்களாக அதை பார்க்கணும். அவருடைய வெற்றியின் சூட்சமும் சாராம்சம் ரகசியம் என்பது தமிழக அரசியலின் மையக்கரு ஆன்டி டிஎம்கே. ப்ரோ டிஎம்கேவை விட ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்குக்கு தான் பர்சன்டேஜ் அதிகம். 35% குறையாமல் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் இருக்கும். டிஎம்கேக்கு 25 to 30% அதிகபட்சம். யார் ஆன்டி டிஎம்கேவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தமிழக அரசியல் வானில் வெற்றி பெற முடியும். அந்த சூட்சுமத்தை அவர் நன்றாக புரிந்து கொண்டார். எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஒரு தீய சக்தி என்று மக்கள் மனதில் பதிய வைத்தது. அதனால தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய அதிகாரப்பூர்வ மனைவி ஜானகி அம்மாளுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அரசியலில் அதிமுகவை யார் கைப்பற்றுவது என்று போட்டி வந்த பொழுது ஜானகி அம்மாள் தோற்று ஜெயலலிதா வெற்றி பெற்றதுக்கு காரணம், ஜானகி அம்மாள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஓராண்டு காலம் தமிழக அரசியலில் கலைஞரோடலாம் சேர்ந்து மேடையில் ஏறினாங்க. வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞரெல்லாம் அந்த அம்மா அபத்தமாக பேசினாங்க. அது சராசரி அதிமுக வாக்கு வங்கியை அவரிடமிருந்து பிரித்தது, அந்நியப்படுத்தியது. ஆனால் ஜெயலலிதா குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பை, பல நேரங்களில் பகுத்தறிவுக்கு பொருந்தாத திமுக எதிர்ப்பை கை கொண்டார். கருணாநிதி ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இவர்கள் இருவரும் தீய சக்திகள் என்று திரும்ப திரும்ப மக்கள் மனதில் எம்ஜிஆர் சொன்னதை பதிய வைத்தார். தன்னை ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்கோட ஒரே ரெப்ரஸன்டேட்டிவாக அரசியல் ரீதியாக அவர் நிலைப்படுத்தி கொண்டார். பொலிட்டிக்கலி ஜெயலலிதா ஹர் பொசிஷன் ஹர் செல்ஃப் தட் ஷீ இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ கேன் டிஃபீட் பிஜேபி என்று அழகாக தன்னை பொசிஷன் பண்ணிட்டார். பாலிடிக்ஸில் பொசிஷனிங் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. ஜெயலலிதாவின் வெற்றியின் ரகசியங்களில் அடிப்படையான ரகசியம் என்பது திமுக எதிர்ப்பு வங்கி அடிப்படையில் தமிழகத்தில் அதிகம். திமுக ஆதரவு வங்கியை விட எதிர்ப்பு வங்கி அதிகம். எவர் ஒருவர் திமுக எதிர்ப்பு வங்கியை தன்னகத்தே கபலீகரம் செய்கிறாரோ, தன்னை அதற்காக நிலைநிறுத்திக் கொள்கிறாரோ, அவர்தான் திரும்ப திரும்ப வெற்றி பெற முடியும். அப்படித்தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், அப்படித்தான் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றியின் ரகசியம் இதுதான். ஒரு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு. அந்த ஒரு பகுதி அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எம்ஜிஆர் 87 டிசம்பரில் இறந்து போகிறாரு. இடைக்கால முதலமைச்சர் அன்றைக்கு காலை டிசம்பர் 24 எம்ஜிஆர் இறந்து போகிறாரு. காலையில் 7 மணிக்கு நெடுஞ்செழியன் இடைக்கால முதல்வராக பொறுப்பேற்றுக்கிறாரு. 88 ஜனவரி 7 எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மா முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறாங்க. 3 வாரம் டைம் கொடுக்குறாரு கவர்னர் மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு. ஜனவரி 28 88 நம்பிக்கையில்லா தீர்மானம் அசம்பிளியில் நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம் வரும்போது
ஜே அணி ஜா அணின்னு பிரிஞ்சிருக்காங்க. அதில் பெரிய கலவரம் நடக்குது. சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் ஜானகி அணி ஜெயிச்சதை அறிவிக்கிறார். இத்தனைக்கும் அவங்க தோத்துடுறாங்க சபையில், அறிவிச்சிடுறாரு. அது பட் அதுக்கு பிறகு பெரிய பிரச்சனையாவது, அடிதடியாவது, கவர்மெண்ட்டை கலைச்சிடுறாங்க. ராஜீவ்காந்தி பிரதம மந்திரி கவர்மெண்ட்டை கலைச்சி பிரசிடென்ட் ரூல் போட்டுடுறான். ஒரு வருஷம் பிரசிடென்ட் ரூல். அப்போ தான் ஜா அணி ஜே அணின்னு இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி திமுகவோடலாம் மேடையில் ஏறுறாங்க, கலைஞரோட மேடையில் ஏறுறாங்க. ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க. 89 ஜனவரியில் திமுக ஆட்சிக்கு வருது. ஜெயலலிதா அணி 27 சீட்டு, ஜானகி அணி ஒரே ஒரு சீட்டு, ஜானகமாகவே தோக்குறாங்க. அப்புறம் அந்த அம்மா ஆனால் கண்ணியமாக கட்சியை ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிடுறாங்க. கட்சி ஜெயலலிதா கையில் வந்துடும். ஸோ 89லேருந்து மறைந்து போகக்கூடிய அந்த 2016 வரைக்கும் 27 ஆண்டுகள் அதிமுகவின் தன்னிகரற்ற தலைவராக அவர் இருந்தார். அதிக விமர்சனங்கள், அதிக சர்ச்சைகள் அரசியல் களத்தில், அது ஏன் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு? அவருடைய அடாவடியான எதாட்சி அதிகாரமான காவல்துறையை சர்வாதிகாரமாக பயன்படுத்தியது, எதிர்ப்பவர்கள் மீதெல்லாம் ஒன்று வழக்கு போடுவது அல்லது கைது செய்து சிறையில் தள்ளுவது, ஒரு கட்டத்தில் ஒரு கொடுங்கோலியாகவே நடந்து கொண்டார். பட் தோல்விகளுக்கு பிறகு ஓரளவு மாறினார். ஆனாலும் எதிர்ப்பவர்களை பழி தீர்ப்பது, விமர்சனம் செய்வது என்பது அவருக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. ஸோ அது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்தது தான். இது அசாத்தியமான அறிவு கூர்மை கொண்ட ஒரு தலைவர். பல நன்மைகளும் தமிழகத்திற்கு அவரால் கிடைத்திருக்கின்றன. மாநில உரிமைகளுக்காக போராடினார். அதே சமயத்தில் ஜனநாயகத்திற்கு புறம்பான முறைகளிலும் அவர் நடந்து கொண்டார். அதனால தான் நான் சொன்னேன், வரலாறு அவரை துல்லியமாக எடை போடும். நிறைய ஊழல் புகார்கள்லாம் வந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன்ல, பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போன ஒரே அரசியல்வாதி. அதனோட அர்த்தம் மற்றவர்கள் உத்தம புருஷர்கள் கிடையாது. இவர் மாட்டிக்கொண்டார், மற்றவர்கள் மாட்டிக்கொள்ளவில்லை. அது மக்கள் மத்தியில் அந்த பார்வை போகலையா, இவர் ஒரு ஊழல்வாதின்ற மாதிரி போல கரெக்ட். திமுக மீது இருந்த ஊழல் பிம்பம் ஜெயலலிதா மேலே இல்லை. இத்தனைக்கும் திமுக ஊழலில் தண்டிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொன்முடி தண்டிக்கப்பட்டிருக்கார். இதை தவிர யாரும் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு கிடையாது. இப்போ திமுகவில் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படுறவங்கலாம் பொன்முடியை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவில் ஊழல் பண்ணிட்டு திமுகவில் போய் தண்டனை அனுபவிப்பான். இப்போ செல்வ கணபதி 90-96 ஜெயலலிதா பீரியடில் சுடுகாட்டு ஊழலில் தண்டிக்கப்பட்டு இப்போ விடுதலை ஆகிட்டார். ஆனால் கீழ்கோட்டில் தண்டிக்கப்பட்டார். இந்திரகுமாரி ஜெயலலிதா பீரியடில் புடவை ஊழல் இப்போ தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கதை தான். பொன்முடி தான் ஒரே கேஸ், ஃபஸ்ட்டு கேஸு திமுக பீரியடில் நடந்த ஊழலுக்காக அடுத்த திமுக பீரியடில் தண்டிக்கப்படுறவர். ஆனால் அந்த பிம்பம் ஜெயலலிதா திமுக மேலே இருந்த அந்த பிம்பம் அண்ணா திமுக மேலே இல்லை. இத்தனைக்கும் ஒரு முதலமைச்சர் சுதந்திர இந்திய வரலாறில் அவருக்கு முன்பும் பின்பும் இதுவரையில் எந்த முதலமைச்சரும் பதவியில் இருக்கும்போது ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதில்லை. ஜெயலலிதா போனார். ஆனால் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் ஹைகோர்ட்டில் ஜெயிச்சு 16 தேர்தலில் மறுபடியும் ஜெயிக்கிறார். 3-6 மாதத்தில் இறந்தே போனாங்க. ஸோ அந்த பிம்பம் இருக்குல்ல, அந்த இமேஜ் கான்ஷியஸ் இருந்தது. அது தமிழ்நாட்டின் புரிந்து கொள்ள முடியாத புதிர்களில் ஒன்று. ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டார். அதிமுக ஊழல் கட்சியாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் அதனுடைய அர்த்தம் திமுக ஊழல் கட்சி அல்ல என்பது கிடையாது. நீங்கள் மாட்டிக்கொள்ளவில்லை, அவர் மாட்டிக்கொண்டார். இப்போ ஒரு விக்கெட் விழுந்திருக்குது பொன்முடி. அடுத்தடுத்து இன்னும் சில விக்கெட்டுகள் விழும். சமீப நாட்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆளுநர்களை வைத்து எப்படி மத்திய அரசு மாநில அரசுகளை ஒடுக்குகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் சென்னாரெட்டி, அவர் சென்னாரெட்டியே அந்த அம்மா பாடாப்படுத்தினாங்க. தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று சொன்னாங்க. இன்ஃபேக்ட் சுதந்திர இந்திய வரலாறில் சிட்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சாங்ஷன் கொடுத்ததே சென்னாரெட்டி தான். அந்த வரலாறுக்கும் ஒரு சொந்தக்காரர். இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, சட்ட வரலாற்றிலும் யாருமே செய்யாத சாதனைகளை செய்தவர் ஜெயலலிதா. சிட்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு, வழக்கு தொடர்றதுக்கு கவர்னர் சாங்ஷன் கொடுத்தது ஃபஸ்ட் டைம் இந்தியா வரலாறில் ஜெயலலிதா. அது பிறகு அந்த மாதிரி ஸ்டே வாங்கினாங்க கோர்ட்டில், அது வேறு சுப்ரீம் கோர்ட்டில். அதேமாதிரி பவரில் இருக்கும்போது நீதித்துறையால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போன முதலமைச்சரும் அவர் தான். இது மாதிரி பல அவலமான வரலாறுகளுக்கு அவர் சொந்தக்காரர். முன்னாடியே சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் மீது ஏகப்பட்ட வழக்கு. ஒரு டிஸ்டன்ஸுக்காக பத்திரிகையாளர்களை ஜெயலலிதா புரிஞ்சுக்கலையா, இல்லை ஜெயலலிதாவை பத்திரிகையாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க? எப்படி எடுத்துக்கலாம்? ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொல்லப்போனால் ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை சரியாக புரிந்து கொண்டார். பத்திரிகையாளர்கள் தான் ஜெயலலிதாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர்களை சரியாக புரிந்து கொண்டார்னு என்ன அர்த்தம்? கேஸை போட்டால் அவங்க அடங்கிடுவாங்கன்னு அந்த மாதிரி நினச்சேன். ஏன்னா மேனேஜ்மெண்ட்லாம் பயப்படுவான் இல்லையா, நிர்வாகங்கள் அஞ்சும். அதனால தானே ஜெயலலிதா கிட்ட போய் மண்டிட்டார்கள். உங்ககிட்ட ப்ளக் இருக்குது, கரண்ட் இருக்குதுங்க, பிடிங்கி விட்டுருந்தா மீடியாவை பகைச்சிட்டு யாராவது ஆள முடியுமா? அந்த அம்மா ஆண்டாங்க. எப்படி ஆண்டாங்கன்னா, இவர்களுடைய இந்த முதலாளிகளோட பலவீனம் அந்த அம்மாவுக்கு தெரியும். முதலாளிகள் மேலே கேஸ் போடுவாங்க, ஓனர் மேலே கேஸ் போடுவாங்க, எடிட்டர் மேலே கேஸ் போடுவாங்க. இவர்கள் போய் போயஸ் கார்டனில் பம்மி கொண்டு நிற்பார்கள், சேவகம் செய்ய காத்திருப்பார்கள் இந்த பத்திரிகை அதிபர்கள். இதெல்லாம் அந்த அம்மா பார்த்தாங்க. அந்த அம்மா இவங்களுக்கு இவ்வளோ தான் மரியாதைன்னு கொடுத்து வச்சுருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் அந்த அம்மாவை புரிஞ்சுக்கல. அதுதான், அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை எப்படி சார் பார்த்தாங்க? மனதளவில் அவருக்கு ஒரு ப்ரோ ஹிந்துத்துவ மைண்ட் செட் உண்டு.
ஆனால் தன்னுடைய அரசியலில் அவர் அதை வந்து பரிசோதித்து பார்த்து அது தோல்வி அடைந்தது என்ற காரணத்தால் 2004 மக்களவைத் தேர்தல்களில் அவர் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தார். அதற்கு பிறகு பிஜேபி அண்ட விடவில்லை. 2004 தேர்தலுக்கு பிறகு அவர் சந்தித்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் 2006, 11, 16, 2 பொதுத் தேர்தல் மக்களவைத் தேர்தல் 2009, 14 பிஜேபியுடன் அவர் சேரவில்லை. பிஜேபியுடன் 2004 சேர்ந்து அவர் படுதோல்வியை தழுவினார். அதன் பிறகு 5 தேர்தல்களை அவர் சந்தித்தார். 3 சட்டமன்ற தேர்தல்கள், 2 மக்களவைத் தேர்தல்கள். பிஜேபி கிட்ட சேர்க்கல. காங்கிரஸ் பிஜேபி 2 பேரும் எனக்கு வேணான்னு தனியாக நின்ன தைரியம் அந்த அம்மாவுக்கு உண்டு. இப்போ இருக்க எந்த அரசியல் கட்சிக்கும் அந்த தைரியம் கிடையாது. 2 தேசிய கட்சியோடு நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்ந்தா குட்டி கட்சிகள் அல்லது தனியாக நிற்பேன்னு சொல்லி வெற்றி பெற்ற வரலாறு ஜெயலலிதாவுக்கு உண்டு. அந்த அரசியல் துணிச்சல் இப்போ இருக்க எந்த கட்சிக்கும் கிடையாது. எந்த தேசிய கட்சியும் வேணான்னு சொல்லக்கூடிய தைரியம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஜெயிக்கவும் முடிஞ்சுது. அந்த மக்கள் செல்வாக்கு இன்று எவருக்கும் கிடையாது. மோடியை நன்கு புரிந்திருந்தாரோ? ஏன்னா மோடி அவர்கள் ஒரு நன்கு புரிந்திருந்தார். அதற்கான விலையையும் அவர் கொடுத்தார். மோடியா லேடியா என்று கேட்டதற்கான விலைதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் சந்தித்த சறுக்கல்கள் என்றும் ஒரு கருத்தோட்டம் உண்டு. கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து பெரிய அளவில் அவ்வளோ ஈஸியாக யாராலையும் அரசியல் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஆனால் கலைஞருடைய அவர் மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்து கலைஞரை மீண்டும் மீண்டும் தோற்கடித்தார். 91 தோற்கடித்தார், 2001 தோற்கடித்தார், 2011 தோற்கடித்தார், 2016 தோற்கடித்தார். 4 முறை கருணாநிதியை தோற்கடித்தார் அரசியல்வாதி அவர். அதில் 2011 16 பெரிய அளவில் கூட்டணிகள் இல்லாமல் தோற்கடித்தார். 91 2001 காங்கிரஸ் துணையுடன் தோற்கடித்தார். ஸோ 4 முறை அவர் பெற்ற வெற்றிகளில் 2 முறை 50% ஆஃப் அவர் டென்யூர் வந்து கிட்டத்தட்ட தனியாகவே அவர் திமுகவை வீழ்த்தினார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறப்போ கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களே வெளியில் கம்பீரமாக இருக்கிறவங்க உள்ள அவங்க கிட்ட போனால் அவங்களுடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். ஹெலிகாப்டரை பார்த்து கீழே நின்று கும்பிட்ட கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப கூனி குறுகினா இருப்போம். இது ஜெயலலிதா அவர்கள் அவங்க விரும்பி இதை ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை ஒரு தனக்கு ஒரு பாதுகாப்பு இப்படி இருந்தால் தான் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சி விரும்பி தான் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கட்சியை அப்படி நடத்தினா போதும்னு அவங்க நினச்சாங்க. அப்படி தான் நடக்குது. எல்லாரும் மற்ற கட்சியில் 4 சவுத்துக்கு உள்ளே பண்ணுறதை இவங்க வெளிப்படையாக பண்ணாங்க. ஜனங்க ஓட்டு போட்டாங்கல்ல திரும்ப திரும்ப. ஹெலிகாப்டரை கும்பிட்றது, டயரை கும்பிட்றது இதெல்லாம் பண்ணாங்க. ஜனங்க ஓட்டு போட்டாங்கல்ல. அப்புறம் அதான் சொன்னேன் நான், வரலாறு அவரை துல்லியமாக கடை போடணும். அட் த மேக்ஸிமம் இன்றைக்கி எப்படி மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸோ, ஜெயலலிதா ஒரிஜினலி மோடிக்கெல்லாம் முன்னால் ஜெயலலிதா வாஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ். கூழ கும்பிடு போடுறவனை மேடையில் ஏற்றி காலை கீழே எவனாக இருந்தாலும் காலில் விழுந்து அந்தம்மா ஒரு ராஜாங்கத்தை நடத்தினாங்க. ஏன் விழுந்தானுங்க இவனுங்க? விழுந்தவனுங்க அசிங்கமானவங்களா, உழ வச்சவங்க அசிங்கமானவங்களா? அப்புறம் திரும்ப திரும்ப எப்படி ஜெயிக்க முடியுது? திரும்ப திரும்ப ஜெயிக்க முடியுது இல்லை? 91 96 ஆட்சி காலத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த ஆட்சியின் அவலங்களை பார்த்தவங்களுக்கு 96 2001 கலைஞர் ஆட்சிக்கு பிறகு 2001 அந்த அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாடு லட்சணம் இவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு. 96 2001 கலைஞர் கவர்மெண்ட் பெஸ்ட்டு கவர்மெண்ட். 91 96 ஒப்பிடும்போது 96 2001 கலைஞரோட கவர்மெண்ட் பெஸ்ட்டு கவர்மெண்ட். அவரே தோக்கடிச்சு அனுப்பிச்சாங்க. 2006 11 கலைஞர் கவர்மெண்ட் மோசமான கவர்மெண்ட். குடும்ப அரசியல், ஊழல், லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடிச்சு. ஆனால் 96 2001 அது வேறு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டே அந்த அம்மா தூக்கி போட்டு அவரை தூக்கிட்டு மறுபடியும் ஜெயலலிதா உட்கார வச்சாங்க. அப்புறம் என்ன இருக்குது? ஸோ அவர் தான் கட்சியை எப்படி நடத்தணும்னு விரும்பினாரோ அப்படி தான் நடத்தினார். அந்த கட்சியை அவர் அப்படி தான் நடத்த முடியும். எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாங்கன்னா கதை வேறு மாதிரி போயிருக்கும். ஜெயலலிதா அவர்கள் தமிழுக்காக திராவிடம் அந்த இதில் எப்படி சார் ஒட்டி ஒன்றும் செய்யலை. அதெல்லாம் ஒன்றுமே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. சமூக நீதி காத்த வீராங்கனை அது ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, அவ்வளோதான். தமிழ் இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணல. கலைஞர் செஞ்ச அளவுக்கு பண்ணல. கலைஞர் நிரம்ப பண்ணார். எவ்வளோ மென்பொருள்லேருந்து தமிழ் இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் ஆற்றிய பங்கு என்பது அவருடைய மற்ற குறைகளை நாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் மாபெரும் பங்கு அவர் பண்ணியிருக்கார். அவரோடலாம் அந்த அம்மாவை ஒப்பிடவே முடியாது. ஒரு சமயத்தில் அம்மாவோட ப்ரியாரிட்டியில் அது இல்லவும் இல்லை. ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருந்தப்போ கன்னட அமைப்பினர்லாம் வந்து கோஷம் போட சொல்லி நான் போட மாட்டேன், நான் ஒரு தமிழச்சி அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது பழைய கதையாக இருக்கும். அது சினிமாவில் நடிக்கும்போது தான் இருக்கும். அரசியலில் அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி தமிழுக்கும் தமிழ் மொழிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக பண்ணல. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்ததோ அது யாருக்கு ஒரு மிகப்பெரிய டஃப்பாக இருந்திருக்கும்? அப்படி பேசுகிறதே தப்புங்க. காலகட்டங்கள் தான் தலைவர்களை பெற்றெடுக்குதே ஒழிய தலைவர்கள் காலகட்டங்களை பெற்றெடுக்குது. இன்றைக்கி ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தாங்கன்றதே தவறு, அபத்தமான கருத்து. ஐம் சாரி. ஒருவேளை அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் மோடி கிட்ட வந்து பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருந்திருப்பார். இது காலகட்டம் வேறு.
அன்னைக்கு அப்படி பண்ணுவாங்க, இன்னைக்கு இப்படி பண்ணுவாங்க, ராங். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப தான் வந்து தலைவர்கள் நடந்து கொள்ள முடியும். தலைவர்கள் காலகட்டங்களை உருவாக்குவதில்லை, காலகட்டங்கள் தான் தலைவர்களை உருவாக்குகின்றன. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இருந்த காலகட்டம் வரைக்கும் பெரிய அளவுக்கு பிஜேபி உள்ளுக்குள்ள வர முடியல, அதுக்கு அவங்க காரணமா? எஸ், அந்த பெரிய ஆளுமைகள் இருந்தது ஒரு காரணம். இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்களாலே பிஜேபி பெரிய அளவில் இங்கே உள்ள வரதை தடுக்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன், இது காலகட்டம்ன்றான். இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் கிடையாது வரலாறு, அது காலகட்டம் சம்மந்தப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நான் சொல்ல, ஒரு மக்கள் தலைவர், மக்களுக்கு அவங்கள பற்றியே நிறைய விஷயம் தெரியல. இன்ன வரைக்கும் நிறைய மர்மங்கள் இருக்கு. என்ன மர்மம் இருக்குது? அவங்க இன்ன வரைக்கும் இறப்புல மர்மம்ன்றாங்க, அதுக்கு முன்னாடி இறப்புலையும் மர்மம் கிடையாது, ஒன்றும் மர்மம் கிடையாது, எல்லாம் தெளிவாக இருக்குது. அவங்க வாழ்க்கை பற்றின எந்த தகவல் உங்களுக்கு தெரியணும், தெரிய வேண்டிய அளவு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். மர்மம் என்பதே அபத்தமான கருத்து, அது சும்மா திமுககாரன் கலப்பி விடுறது. அது அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க தெளிவாக அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க, இந்த வருஷம் நடித்தாங்க, அந்த வயதை அவர் மறைத்து கொள்ளவில்லை, அம்மா அப்பா யாருன்றதை மறைச்சிக்கல, அவர் திருமணம் ஆகாதவர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்றது அவங்க சொல்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். மற்ற மாதிரி எல்லாம் பேசுவது அவதூறு. அந்த மரணத்தில் எந்த மர்மமும் கிடையாது. 75 நாள் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போலோ கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் புல்லட்டின்ஸே அதுக்கு சாட்சி. 12-14 புல்லட்டின் இருக்குது. ஊரில் இருக்க வியாதியெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அவன் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான். மர்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜெயலலிதா சாவில் மர்மம் என்பது அற்பத்தனமான அரசியல், அற்பத்தனமான அரசியல், அரசியல் உள்நோக்கத்துடன் கிளப்பிடப்பட்ட அரசியல். எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாகும், எல்லாரும் ஒரு நாள் சாவும். ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்கிறது என்று பேசுபவர்கள் அரசியல் உள்நோக்கத்துடன் பேசினார்கள், இன்றும் பேசுகிறார்கள். நான் உங்களை சொல்லலை, அந்த கருத்தோட்டத்தை சொல்கிறேன். ஆகவே பெரிய தலைவர்களோட வாழ்க்கையில் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா போதும். அதை தாண்டி அதை பின்னால் போய் நோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவர் என்ன சமூகத்திற்கு பங்களிப்பு கொடுத்தார் அதை மட்டும்தான் நம்ம விமர்சிக்க முடியுமே தவிர தனி மனித வாழ்க்கை விமர்சிப்பதை தவிர அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் கிடையாது. 75 நாட்கள் அவர் அப்போலோ மருத்துவமனையில் இருந்த பொழுது அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட 12-14 மருத்துவ அறிக்கைகள், மெடிக்கல் புல்லட்டின்ஸ், அதை ஊன்றி பார்த்தாலே அதில் எந்த ரகசியமும் இல்லை என்பது தெரியும். இந்த சங்கர மடம் விவகாரத்தில் அவருடைய செயல்பாடு, ஜெயேந்திரர் தவறு செய்தார், கொலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் சிறையில் போடுவேன் என்ற துணிச்சல் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அன்றைக்கு திமுக ஆட்சி இருந்திருந்தால் சங்கராச்சாரியரை கைது செய்வது பற்றி அவர்கள் கனவு கூட கண்டிருக்க முடியாது. அந்த துணிச்சலும் அந்த அம்மாவுக்கு தான் இருந்தது. ஜெயேந்திரரை கைது பண்ணுறதுன்றது அரசியல் ரீதியில் மிகப்பெரிய ஒரு முடிவு. அதற்கான விலையை பிற்காலத்தில் அவர் கொடுத்தார். ஆனால் அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. அவருடைய அரசியல் எதிரிகளுக்கு, பிரதான எதிர்கட்சிக்கு, திமுகவுக்கு அந்த துணிச்சல் ஒருபோதும் இருந்திருக்காது. நிறைய ஒரு கேள்வி சார், இன்றைக்கு ஜெயலலிதா இல்லாத அதிமுக எப்படி இருக்கு? அவர் இருந்தது போல, அவர் காலகட்டத்தில் இருந்தது போல அந்த அதிமுக மீண்டும் வர வாய்ப்பு? அவர் இருந்தது போன்ற அதிமுக மீண்டும் வர வாய்ப்பு கிடையாது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பலவீனப்பட்டு விட்டது. அது இன்னமும் பலவீனப்படும். கிட்டத்தட்ட ஜெயலலிதாவோடு அதிமுக முடிந்து போனது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அல்லது மீண்டும் அது உயிர் பெற்றால் பழைய வல்லமையுடன் இருக்காது. கணிசமான அளவு வலிமை குறைந்த அதிமுகவாகத்தான் அது இருக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு, குறிப்பாக ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக பலம் குன்றிய அதிமுகவாகத்தான் இருக்க முடியும். மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அது திமுக நடந்து கொள்கிற முறையை பொறுத்தது. அடுத்த 2 ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் தவறுகளை செய்வார்களே ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வரலாம், உறுதியாக சொல்ல முடியாது. பழைய வலிமை, நீங்கள் கேட்ட பழைய பொலிவு, வலிமை, வல்லமை ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அந்த வலிமை வருமா என்றால் ஒருபோதும் வராது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.